ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி ஆன்லைன் ரூம் புக்கிங் தகவல்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் ரூம் புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே நேரத்தில் ஒரே விதமான தரிசன டிக்கெட்டை மினிமம் 2 பேருக்கு புக் செய்திருந்தால் மட்டுமே தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த நாள் இந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் திருமலை அல்லது திருப்பதியில் நாம் ரூம் புக் பண்ணிக்கலாம். எந்த வித தரிசன டிக்கெட் புக் செய்தாலும் அத்தனை தரிசன டிக்கெட்டுகளுக்கும் சேர்த்து ஒரே நாளில் தான் ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகும். அந்த நாளில் தான் நம்ம ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் புக் செய்திருந்தால் தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது, ஆன்லைனில் ரூம் புக் பண்ணவும் முடியாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் புக்கிங் மூலமாகவோ ஆஃப்லைன் புக்கிங் மூலமாகவோ திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து 2 லொக்கேஷன்லையும் நாம் ரூம் புக் பண்ண முடியாது. இந்த ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எல்லா வித தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கும் சேர்த்து தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு மட்டும் அவர்களுடைய தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த நாளே அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் ஆகிடும். அதனால இந்த ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் ரூம் புக்கிங் செய்ய முடியாது. திருச்சானூர், தொல்லப்பா கார்டன்ஸ், தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய டிடிடி ரூம்ஸ் புக் செய்வதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அதனால யார் வேண்டுமானாலும் எந்த தரிசன டிக்கெட் இல்லைன்னாலும் இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கீழ் திருப்பதியிலேயும் ஒரு நாள் ரூம் தேவை, திருமலையிலேயும் ஒரு நாள் ரூம் தேவைப்படுதுன்னு சொல்லக்கூடியவங்க திருமலையில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் உங்களுடைய எந்தவித தரிசன டிக்கெட்டும் யூஸ் பண்ணாமல் அதே மொபைல் நம்பர் லாகின்லேயே நீங்கள் திருச்சானூர், தொல்லப்பா கார்டன்ஸ்லையும் ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ரூம் புக் செய்யும் பட்சத்தில் கீழ் திருப்பதியிலேயும் ஒரு நாள் தங்கிக்கலாம், திருமலையிலேயும் ஒரு நாள் தங்கிக்கலாம். திருமலை தரிசனத்திற்காக நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருமலை, திருப்பதி அல்லது திருச்சானூரில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒன்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலை தரிசனம் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஒன்டிமிட்டாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒன்டிமிட்டா திருப்பதியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே போல் தலக்கோனாவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலும் வாட்டர் ஃபால்ஸையும் சுற்றி பார்ப்பதாக இருந்தால் தலக்கோனாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா திருப்பதியிலிருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரூம் தேவைப்பட்டால் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் அல்லது மாதவம் ரெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த 2 ரெஸ்ட் ஹவுஸஸும் ஒரே காம்பவுண்டில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ரூம் தேவைப்பட்டால் திருப்பதி விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ், மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் திருச்சானூரில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைன் ரூம் புக்கிங் மூலமாக மட்டும்தான் டிடிடி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பது கிடையாது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் ஆன்லைன்லையும் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் நேரடியாக போய் கூட ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்போ எந்த தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். லக்கி டிப், ஆர்ஜித சேவாஸ் மற்றும் அங்க பிரதட்சணம் லக்கி டிப்பில் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேர் செலக்ட் ஆகியிருந்தால் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீபா அலங்காரா சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தாலுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ண முடியாது. இந்த 3 தரிசன டிக்கெட் புக் செய்தவர்கள் திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் நேரடியாக போய் ஆஃப்லைனில் மட்டுமே ரூம் புக் செய்ய முடியும். எந்தவித தரிசன டிக்கெட் வைத்து இருந்தாலும் ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் தான் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். வரக்கூடிய 2025 டிசம்பர் மாதத்திற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் இன்று செப்டம்பர் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. எந்த மொபைல் நம்பர் லாகின்ல நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகின்ல ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடி லாகின் செஞ்சுக்கோங்க.
டிடிடி ஆப் வெப்சைட் ரெண்டுலேயுமே நீங்கள் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. மதியம் 3 மணிக்கு எக்ஸாக்டாக புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அகாமடேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எதில் உங்களுக்கு விர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குது என்பதை பார்த்துக்கோங்க. ஆப்பில் குறைவாக காமித்தால் இம்மீடியட்டாக வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்பில் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அதே போல் வெப்சைட்டில் குறைவாக டைமர் காமித்தால் ஆப்பை இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் ஆப் வெப்சைட் ரெண்டுமே நம்ம புக் செய்து வைத்திருந்தால் மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கோம் என்கிற எரர் பாப்அப் ஆகி மறுபடியும் நம்முடைய ஹோம் ஸ்க்ரீன் பேஜுக்கே வந்துடும். அதனால் இந்த எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. விர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் 0 ஆன உடனே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஜ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கேலண்டர் பேஜ் டிஸ்பிளே ஆகும். கேலண்டருக்கு மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் லொக்கேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 5 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி, தலக்கோனா, ஒன்டிமிட்டா என்று 5 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் ரூம் புக் செய்வதாக இருந்தால் வெறுமனே திருப்பதி என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எல்லா டேட்ஸும் க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த டேட்டில் ரூம் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒன்டிமிட்டா மற்றும் தலக்கோனாவில் நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கேலண்டரில் எல்லா டேட்ஸுமே உங்களுக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எந்த நாள் ரூம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் திருமலாவில் நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே செலக்ட் டிக்கெட் என்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த கேலண்டர் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ மறுபடியும் செலக்ட் லொக்கேஷன் கிளிக் செய்து லொக்கேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சூஸ் த செக்இன் டைம் ஸ்லாட்னு இருக்கும். அதில் ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக டிவைட் பண்ணி 4 டைம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட் வெறுமனே உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செய்வதற்காக மட்டுமே தவிர்த்து இந்த 6 மணி நேரம் மட்டும்தான் நம்ம ரூமில் ஸ்டே பண்ணணும் என்பது கிடையாது. நீங்கள் இந்த 6 மணி நேரத்திற்குள்ளே போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை எந்த லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிடணும். நீங்கள் ஸ்கேன் செய்து உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த நேரத்தில் இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ரூமில் தங்கிக்கலாம். இந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப வயசாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட்டுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி போனால் கூட உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அதற்கு ரொம்ப முன்னாடியெல்லாம் போனால் அலோ பண்ண மாட்டாங்க. இந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் நீங்கள் டிலேடாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரூமை கேன்சல் பண்ணிடும். அதற்கடுத்து யார்கிட்டையும் போகியும் நம்ம ரூமுக்காக ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு எப்போ போய் ரீச் ஆவீங்களோ அதை கணக்கு செய்து இந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 6 மணி நேரத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் போய் நீங்கள் உங்களுடைய ரூம் ரெசிப்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 6 பேருக்கே இந்த தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் செய்திருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூமில் உங்களுடைய ரூம் சைஸை பொறுத்தும் உங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ரூமில் எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் தங்க போகிறீங்கன்னு கேட்டு நோட் பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் எத்தனை பேர் தங்குறீங்கன்னு சொன்னாலே போதும். ஸோ 2 பேருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தே நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, உங்களோடு சேர்த்து சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களும் ஸ்டே பண்ணலாமான்னா அப்படியும் ஸ்டே பண்ணலாம். அதுலேயும் பிரச்சனை கிடையாது. அதே போல் நீங்கள் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வைத்து ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, உங்களோடு சேர்ந்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள், வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் என்று எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் வேண்டுமானாலும் கூட சேர்ந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதுலேயுமே பிரச்சனை கிடையாது.
எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா கேலண்டரில் உங்களுடைய தரிசன நாள் மற்றும் அதற்கு முதல் நாள் இந்த 2 தேதிகள் மட்டும்தான் க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இந்த 2 தேதிகளில் இருந்து ஏதாவது ஒரு தேதி நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். லொக்கேஷன், செக்இன் டைம் ஸ்லாட், டேட், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் திருமலா லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய ரூம் டேரிஃப் அதாவது ரூம் ரெண்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். கெஸ்ட் ஹவுஸினுடைய பேர் டிஸ்பிளே ஆகாது. திருமலா லொக்கேஷனில் டேரிஃப் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுஸை நாம் செலக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த டேரிஃப் ரூம் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்திருந்தால் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் கெஸ்ட் ஹவுஸ், மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் விஷ்ணு நிவாசம் கெஸ்ட் ஹவுஸ் இந்த 3 கெஸ்ட் ஹவுஸஸும் டிஸ்பிளே ஆகும். இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான டேரிஃபும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த டேரிஃப் ரூம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 3 விதமான பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் யூபிஐ ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரூம் புக் ஆகிடும். அந்த ரூம் ரெசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டனும் டிஸ்பிளே ஆகும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்தும் நீங்கள் ரூம் ரெசிப்டை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அல்லது புக்கிங் ஹிஸ்ட்ரியில் அகாமடேஷன் செலக்ட் பண்ணியும் உங்களுடைய ரூம் ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இப்போது ரூம் அலாட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். திருமலா லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் செய்திருந்தால் திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் உங்களுடைய 6 மணி நேர செக்இன் ஸ்லாட்டுக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ரெசிப்டை ஸ்கேன் பண்ண நேரத்திலிருந்து 15 நிமிடத்திற்குள்ளே உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கான கூகுள் மேப்ஸ் லிங்க், எந்த நேரத்திற்குள்ளே நீங்கள் வந்து ரூமை செக்இன் பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு SMS வரும். இப்போது அந்த பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை கொண்டு போய் கொடுத்து நம்முடைய ஆதார் கார்டும் கொடுத்து நம்ம அங்கே ஒரு புது ரூம் ரெசிப்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கணும். இதை யார் பண்ண முடியும் அப்படின்னா, யார் 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணீங்களோ அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரோ அல்லது அந்த 2 பேரோ போய் நீங்கள் ரூம் ரெசிப்டை அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் கொடுக்கலாம். அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரோ அல்லது 2 பேரோ இருந்தால் மட்டுமே தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க. இந்த 2 பேரும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் மினிமம் யாராவது அந்த 2 பேரில் ஒருத்தர் இருக்கணும். இந்த 2 பேரும் இல்லாத பட்சத்தில் ரூம் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த 2 பேராலையும் வர முடியல, அவங்களுடைய ஆதார் கார்டும் ரூம் ரெசிப்டும் கொண்டு போனால் எங்களுக்கு ரூம் தருவாங்களான்னா அப்படி நிச்சயமாக தரவே மாட்டாங்க. அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் நம்முடைய ரூம் ரெசிப்ட், ஆதார் கார்டு சரி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. யார் இப்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களோ அதே நபர் தான் மறுபடியும் ரூம் வெக்கேட் பண்ணும்போது ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இதே ரிசப்ஷன் ஆஃபீஸில் மறுபடியும் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இப்போது வெப் கேமராவில் ரூம் கீ வாங்கும்போதும் ரிட்டர்ன் பண்ணும்போதும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே நபராக இருக்கும் பட்சத்தில், அதாவது இந்த 2 ஃபோட்டோஸும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா ரீஃபண்ட் ஆகாது. ஸோ இதையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு 2வது SMS வந்திருக்கும். அந்த 2வது SMSல நீங்கள் எப்போ ரூம் செக் அவுட் பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். உங்களுடைய ரூமில் 24 மணி நேரத்தை கணக்கு பண்ணி அந்த செக் அவுட் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதையும் சரி பார்த்துக்கோங்க. ஒரு நாளுக்கு மட்டும்தான் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுக்குறாங்க. சப்போஸ் 2வது நாள் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்று நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரூம் வேக்கன்சி இருந்தால் அவங்க ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா கரெக்டாக 24 மணி நேரத்தில் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் என்பதையும் சொல்லிடுவாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ரூல்ஸுமே திருப்பதி லொக்கேஷன் ஆனாலும் திருமலை லொக்கேஷன் ஆனாலும் ஒரே ரூல்ஸ் தான், எந்தவித மாற்றமும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் இப்போ திருப்பதி லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணீங்களோ அதே கெஸ்ட் ஹவுஸுக்கு நீங்கள் நேரடியாக போய் உங்களுடைய செக்இன் டைம் ஸ்லாட் 6 மணி நேரத்திற்குள்ளே போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ரூம் ரெசிப்டில் நீங்கள் செக்இன் பண்ணுறதுக்காக ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் போகணும் என்று ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் நேம் தான் உங்களுக்கு டிஸ்பிளே
ஆகும். நீங்கள் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸில் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து மாதவம் கெஸ்ட் ஹவுஸுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான். இது போல் திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் எந்த கெஸ்ட் ஹவுஸில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அதே கெஸ்ட் ஹவுஸுக்கு நீங்கள் நேரடியாக போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். திருமலா லொக்கேஷன் ஆனாலும் திருப்பதி லொக்கேஷன் ஆனாலும் அல்லது வேறு எந்த லொக்கேஷன் ஆனாலுமே வேக்கன்சி பொறுத்து சிஸ்டமே தான் நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுக்கும். அதனால் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமை நம்ம எந்த விதத்துலையுமே மாற்றம் செய்ய முடியாது. எங்களுக்கு பர்டிகுலராக லிஃப்ட் இருக்கக்கூடிய ரூமில் வேணும், சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம் வேணும், கோவிலுக்கு பக்கத்தில் ரூம் வேணும் என்று எந்த ப்ரிஃபரன்ஸும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. சிஸ்டமே தான் வேக்கன்சி பொறுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூம் அலாட்மெண்ட் செஞ்சு கொடுக்கும். இப்போ செக் அவுட் ப்ராசஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த நேரத்திற்குள்ளே ரூம் வெக்கேட் பண்ணணும் என்று மெசேஜ் வந்திருக்கோ அந்த நேரத்திற்குள்ளே நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ரூம் கீ வாங்கினவங்க கிட்ட போய் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் மறுபடியும் உங்களுடைய ரூம் ரெசிப்டை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கணும். சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா அதற்குரிய ரெண்ட் மட்டும் உங்களுடைய காஷன் டெபாசிட்டில் கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய காஷன் டெபாசிட் அமௌண்ட் 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் ஆகிடும். சில கெஸ்ட் ஹவுசஸில் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாளுக்குரிய ரெண்ட் மட்டும் தனியாக பே பண்ண சொல்லிடுவாங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரூம் புக்கிங்கில் இருக்கக்கூடிய மேலும் சில முக்கியமான ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை விதமான தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தாலும், உதாரணத்திற்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட், சீனியர் சிட்டிசன் டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என்று ஒரு மொபைல் நம்பர் லாகினில் எத்தனை விதமான தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும். ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்கும் கணக்கு பண்ணி ஒவ்வொரு ரூம் புக் பண்ண முடியாது. உங்களுக்கு 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டும் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகின்ல புக் செய்யும் பட்சத்தில் ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்குமே தவிர்த்து ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்கள் எல்லா விதமான தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் என்ற விகிதத்தில் ஒரு ரூம் மட்டும்தான் நம்ம புக் செய்ய முடியும். சப்போஸ் நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஒரு லாகின்ல இருந்து மேக்ஸிமம் 6 தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். இப்போ 6 பேரோடு சேர்ந்து இன்னும் ஒரு 6 குழந்தைகளும் வர்றாங்க அப்படின்னா மொத்தம் 12 பேருக்கு உங்களுக்கு ஒரு ரூம் பத்தாது என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ரூம் தேவைப்பட்டால் முதல் 3 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து தரிசன டிக்கெட்டும் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 3 பேருக்கு மற்றொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒவ்வொரு ரூம் என்கிற விகிதத்தில் 2 ரூம் கிடைக்கும். அதே நீங்கள் 3 ரூம் தேவைப்பட்டால் 2 பேருக்காக நீங்கள் ஒவ்வொரு லாகின்ல இருந்து ரூம் புக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு 3 ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது போல நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போதே ப்ரீ பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை ரூம்ஸ் தேவையோ அத்தனை லாகின் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க ரூம் புக் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணும்போது ஒரு லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்தால் மட்டுமே உங்களுக்கு புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அதே போல் 2 அல்லது 3 லாகின்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா சைமல்டேனியஸாக 2 அல்லது 3 லாகின்ஸ்லேயும் 2 அல்லது 3 பேர் நீங்கள் லாகின் பண்ணி ஒரே நேரத்தில் டிக்கெட் புக் பண்ணால் மட்டுமே எல்லாருக்குமே டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்படி நீங்கள் 2 அல்லது 3 ரூம் புக் பண்ணக்கூடிய நேரத்தில் திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸும் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரே கெஸ்ட் ஹவுஸில் வேறு ஃப்ளோர்ஸ்லேயோ அல்லது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அடுத்தடுத்த ரூம் கூட நமக்கு அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமலா லொக்கேஷனில் டேரிஃப் மட்டுமே செலக்ட் பண்ண முடியும் என்பதனால வேறு கெஸ்ட் ஹவுசஸ்லேயும் நமக்கு ரூம் அலாட் ஆகலாம். அல்லது லக் இருந்தால் ஒரே கெஸ்ட் ஹவுஸில் கூட நமக்கு ரூம் அலாட் ஆகலாம். ஸோ இது ஒரே கெஸ்ட் ஹவுஸில் தான் நமக்கு ரூம் அலாட் ஆகும் என்பதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு மொபைல் நம்பரை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் புக் பண்ணிட்டோம்னா ரூமில் ஸ்டே பண்ண நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு தான் மறுபடியும் அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக ரூம் புக் பண்ண முடியும். ஒரு முறை ரூம் புக் பண்ண பிறகு அதை நம்ம ரீஸ்கெடியூல் செய்ய முடியாது, கேன்சல் மட்டும் செய்யலாம். அதுவுமே நம்ம ரூம் புக் செய்த தேதியிலிருந்து 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்போ வேண்டுமானாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி கேன்சல் பண்ணும் பட்சத்தில் நம்முடைய ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் எந்தவித பிடித்தம் இல்லாமல் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கேன்சல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரூம் ரெண்ட் மட்டும் கழிச்சிட்டு காஷன் டெபாசிட் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.